நான் இன்னைக்கு டிக்சன் டெக்னாலஜியோட சார்ட் அண்ட் ஃபண்டமெண்டலை அனலைஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இன்றைக்கி எங்கள் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7424 ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. இந்த புல்லிஷ் வந்து கண்டினியூ ஆனிச்சுன்னா மேக்ஸிமம் மேலே இது வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை ஒரு வேளை கரெக்ஷன் வந்துச்சுன்னா எங்கே வந்து சப்போர்ட் எடுத்துக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். இது வந்து 2020 வந்து இதோட ப்ரைஸ் வந்து அரௌண்ட் வந்து 600 இருந்திருக்கு. 600லேருந்து 1 இயர்க்குள்ளார 6200 வரைக்குமே நல்ல ஒரு ரேலி ஆயிருக்கு. அதுக்கப்புறம் கரெக்ஷன் வந்திருக்கு. எங்கே வந்து சப்போர்ட் எடுத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது நல்ல ஒரு மேஜரான சப்போர்ட் பாயிண்ட் வந்து 200 டிஎம்ஏ. ஸோ 200 டிஎம்ஏல வந்து நல்ல ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ரெக்கவர் ஆகிருக்கு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபிப்னாச்சி பண்ணி பார்க்க போகிறேன். எந்த சப்போர்ட் பாயிண்ட்டை இது கன்சிடர் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.6 வந்து நல்ல ஒரு மேஜரான சப்போர்ட் பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணிவிட்டு இது ரெக்கவர் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்ப்போம். புல்லிஷாக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் எது வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். நான் வந்து 2021 இருக்கிற ஹைக்கும் 2023 இருக்கிற லோக்கும் நான் ஃபிப்னாச்சி பண்ணி பார்க்கும்போது இது மேக்ஸிமம் எது வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு காமிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 8500 வரைக்கும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கதா காமிக்குது. ஸோ அது வரைக்கும் நம்ம ஒரு புல்லிஷை நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ வந்து கரெக்ஷன் வந்துச்சுன்னா இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். நான் வந்து இப்போ 2023 இருக்கிற லோலேருந்து இப்போ இருக்கிற ஹை வரைக்கும் நான் ஃபிப்னாச்சி பண்ணி பார்க்கும்போது எங்கே வந்து சப்போர்ட் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸில் வந்து சப்போர்ட் எடுத்துக்கலாம். அதாவது 5700 இந்த ரேஞ்சில் வந்து இது சப்போர்ட் எடுத்துக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா 5100ங்கிறது நல்ல ஒரு மேஜரான சப்போர்ட் பாயிண்டாக இருக்கும். நல்ல ஒரு கரெக்ஷன் வந்துச்சுன்னா 5050 அந்த ரேஞ்ச் வந்து நல்ல ஒரு மேஜரான சப்போர்ட் பாயிண்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். இல்லை நம்ம எதிர்பார்க்குறது மாதிரி இது 8500 வரைக்கும் ரீச் ஆகிட்டு இது கரெக்ஷன் வந்துச்சுன்னா எங்கே வந்து சப்போர்ட் எடுத்துக்கும் அப்படிங்கிறதுன்னு பார்த்துருவோம். நம்ம அப்படி பார்க்கும்போது எங்கே வந்து சப்போர்ட் எடுத்துக்கோன்னு பார்த்தீங்கன்னா 6300 வந்து சப்போர்ட் எடுத்துக்கலாம். இல்லை ஒருவேளை அதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸில் வந்து சப்போர்ட் எடுத்துக்கலாம். அதாவது 5600 700 5600லேருந்து 700 இந்த ரேஞ்சில் வந்து சப்போர்ட் எடுத்துக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு மேஜரான சப்போர்ட் பாயிண்டாக இருக்கும். எப்படி பார்த்தாலுமே இந்த இடம் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் பாயிண்டாக இருக்கும் 5600ங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ வந்து 73 கிட்ட இருக்குது. 60க்கு மேலே ஆர்எஸ்ஐ இருந்தாவே புல்லிஷில் இருக்கிறதா அர்த்தம். இப்போ இது 73ல் இருக்கிறதுனால இப்போ வந்து நல்ல ஒரு புல்லிஷில் இருக்கிறதா தான் நமக்கு காமிக்குது வீக்லி ஆர்எஸ்ஐ. டே ஆர்எஸ்ஐ பார்ப்போம். டே ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா 67 கிட்ட இருக்குது. இதுவுமே நல்ல ஒரு புல்லிஷில் தான் இருக்குது டே ஆர்எஸ்ஐயுமே. இப்போ இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் ஓவர் வேல்யூஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதனால நல்ல ஒரு கரெக்ஷன் வந்துச்சுன்னா இதை கன்சிடர் பண்ணக்கூடிய நல்ல ஒரு பெஸ்ட்டான ஸ்டாக் தான். நல்ல ஒரு ஃபியூச்சரில் நல்ல ஒரு க்ரோத் இருக்கிற நல்ல ஒரு பெஸ்ட்டான ஸ்டாக் தான். பார்த்தீங்கன்னா இதோட புக் வேல்யூ வந்து 242ல் தான் இருக்குது. ஆனால் ட்ரேட் ஆகுறது 7422ல் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதாவது புக் வேல்யூலேருந்து கரண்ட் ப்ரைஸ் வந்து 30 டைம்ஸ் அதிகமாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு புக் வேல்யூலேருந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது. அதனால கொஞ்சம் வந்து ஓவர் வேல்யூஷனில் தான் இருக்குது. இண்டஸ்ட்ரி பி பார்த்தீங்கன்னா 82 கிட்ட இருக்குது. ஆனால் ஸ்டாக் பி வந்து 126 கிட்ட இருக்குது. இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் பி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இவங்க டிவிடெண்ட் ஈல்டு வந்து 0.04% கிட்ட டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்குறாங்க. ஆர்ஓசி வந்து 24% கிட்ட இருக்குது. ஆர்ஓயு வந்து 22% கிட்ட இருக்குது. ஆர்ஓசியும் ஆர்ஓயும் நல்லாவே இருக்குது. ஒரு ஷேருக்கு இவங்க 59 ருபீஸ் கிட்ட ஏர்ன் பண்ணுறாங்க. இவங்களுக்கு டெப்ட் இருக்குது 0.19 கிட்ட. ப்ரொமோட்டர் வந்து 33% கிட்ட ஹோல்டிங்கில் இருக்காங்க. லாஸ்ட் 3 இயர்ஸில் 1.43% கிட்ட அவங்களோட ஸ்டேக்கை ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொமோட்டர். எஃப்ஐஐ வந்து 17% கிட்ட ஹோல்டிங்கில் இருக்காங்க. லாஸ்ட் 3 இயர்ஸில் 2.9% கிட்ட அவங்களோட ஸ்டேக்கை ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஐ. பிஜி ரேஷியோ வந்து 1க்கு கீழே இருந்தால் நல்ல ஒரு ஃபேரான ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கதா அர்த்தம். இது 3.79 கிட்ட இருக்குது. கரண்ட் ரேஷியோ வந்து 2க்கு மேலே இருக்கணும். ஆனால் இதில் 1 தான் இருக்குது. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து 1000 கிட்ட இருக்குது. லாஸ்ட் 3 இயர்ஸில் இவங்க வந்து நல்ல ஒரு சேல்ஸ் க்ரோத் காமிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 40% கிட்ட இவங்களோட சேல்ஸ் க்ரோத் காமிச்சிருக்காங்க. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸில் 28% கிட்ட நல்ல ஒரு ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. இவங்க என்னென்ன ப்ராடக்ட் தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வாஷிங் மிஷின், எல்இடி பல்ப்ஸ், எல்இடி டிவி, ஸ்மார்ட் ஃபோன், செக்யூரிட்டி சர்வேலன்ஸ் சிஸ்டம், அதாவது சிசிடிவி அண்ட் டிவிஆர்,
தெர்மாமீட்டர், செட் டாப் பாக்ஸ், லேப்டாப் இதெல்லாம் வந்து இவங்க தயாரிக்கிறாங்க. 2014ல் வந்து இவங்களுடைய சேல்ஸ் வந்து 1100 crores கிட்ட காமிச்சிருக்காங்க. இப்போ வந்து 16,100 crores கிட்ட காமிச்சிருக்காங்க. இந்த 10 இயர்ஸில் வந்து நல்லாவே இவங்களுடைய சேல்ஸ் growth வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 2014ல் 14 crores கிட்ட நெட் ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. இப்போ வந்து 358 crores கிட்ட காமிச்சிருக்காங்க. நெட் ப்ராஃபிட்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு growth இருக்குது. ஏர்னிங் பர் ஷேருமே பார்த்தீங்கன்னா 2014ல் 8 rupees கிட்ட ஏர்னிங் பர் ஷேராக இருந்திருக்கு. இப்போ வந்து 59 rupees கிட்ட ஏர்னிங் பர் ஷேராக இருக்குது. நல்ல ஒரு கண்டினியூ க்ரோத்திங் இருக்கிற நல்ல ஒரு பெஸ்ட்டான ஸ்டாக் தான். ப்ரொமோட்டர் கிட்ட 33% கிட்ட இருக்குன்னு பார்த்தோம். எஃப்ஐஏ கிட்ட 17% கிட்ட இருக்குன்னு பார்த்தோம். டிஏ கிட்ட 26% கிட்ட இருக்குது. பப்ளிக் கிட்ட 22.58% கிட்ட ஹோல்டிங்கில் இருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். நீங்கள் ஃபர்தராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு பை பண்ணுங்கள், செல் பண்ணுங்கள். தேங்க்யூ.